Greetings of the day. நான் ஸ்ரீகாந்தஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பற்றி பார்க்க போகிறோங்க. முதல் விஷயம் வந்து கேவியட் டெம்ப்டர்னா என்னது, கேவியட் டெம்ப்டர் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ கேவியட் டெம்ப்டர்னா என்னது, அதோடைய எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்னது, இந்த கான்செப்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கும் இன்டருக்கும் இருக்குது. சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 போய் பாருங்கள். இது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. நான் ஃபவுண்டேஷனுக்கு டெக்ஸ்ட் புக் தான் நான் வந்து நோட்ஸாக வச்சு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து வீடியோட எண்டில் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தார். பிரவீன் அப்படிங்க வந்து கொஷின் கேட்டிருந்தார். என்ன கொஷின் கேட்டிருந்தாருன்னா, லா எக்ஸாமில் வந்து நான் வந்து ஃபுல்லாக மக்கப் படிச்சுட்டு, அதாவது லா எக்ஸாமில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற விஷயங்கள் எதையுமே மக்கப் படிச்சுட்டு நான் வந்து எக்ஸாமில் போய் எழுதணுமா, இல்லைனா வந்து நான் வந்து லாவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் வந்து கான்செப்ட் எல்லாமே கற்றுக்கிட்டு அதை நான் என்னுடைய ஓன் இங்கிலீஷில் நான் எழுதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கொஷின் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான நம்ம ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேவியட் டெம்ப்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. கேவியட் டெம்ப்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்ட். பையர் செல்லர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பஞ்சாயத்து தான் கேவியட் டெம்ப்டர் அப்படிங்கிறது. ஸோ கேவியட் டெம்ப்டர் அப்படிங்கிறது ஒரு பையர் இருக்காங்க. பையர்னா பொருள் வாங்குறவங்க, செல்லர்னா பொருள் விற்கிறவங்க. ஓகேவா? ஒரு பையர் வந்து பொருள் வாங்குறப்போ அந்த பொருளை பையர் தான் பார்த்து வாங்கணும். எந்த டிஃபெக்டும் இல்லாமல் அந்த பையர் தான் பார்த்து வாங்கணும். ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கோர்ட்டில் போயிட்டு செல்லர்கிட்ட அந்த செல்லர் தான் என்கிட்ட டிஃபெக்டிவாக விற்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கோர்ட்டில் போய் ப்ளீட் பண்ண முடியாது. PLEAD ப்ளீட் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா வந்து உங்களுக்கு வந்து போய் கெஞ்ச முடியாது. ஐயா இந்த மாதிரி வந்து அந்த செல்லர் தான் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்க முடியாது. நீ ஏன் வாங்குறப்போ ஒழுங்காக பார்த்து வாங்காமல் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம கிட்டே கேட்பாங்க. ஸோ அதனால் ஏமாற்றவனை விட ஏமாறுறவன் தான் அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆங்கிளில் இந்த கான்செப்ட் வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, லெட் த பையர் பி அவேர் ஆர் லெட் த பையர் பிவேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இது படையப்பா படத்தில் வரும்னு நினைக்கிறேன். படையப்பா எந்த படம்னு தெரியல, ரஜினி சார்னு சொல்லுவார், ஏமாத்தவனை விட ஏமாறுறவன் தான் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து இந்த கேவியட் டெம்ப்டர் அப்படிங்கிறத பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லெட் த பையர் பி அவேர் ஆர் லெட் த பையர் பிவேர், இதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை. பையர் வந்து ஜாக்கிரதையாக இருக்கட்டும். எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்? அவங்க பொருள் வாங்குறப்போ அவங்க வாங்குகிற பொருள் டிஃபெக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பையர் வந்து பார்த்து வாங்கட்டும். அது வந்து பையருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பையர் வந்து இப்போ நீங்களே சொல்லுங்களேன், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே, செல்லர் வந்து இதை சாக்காக வச்சுட்டு வேணும்ன்ட்டே நம்மளை வந்து ஏமாற்றத்துக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது. அப்போது நிறைய பையர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இந்த மாதிரி வந்து வேணும்ன்ட்டே எங்களை ஏமாத்தினா என்ன சார் பண்ணுறது, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஐடியாவே கிடையாது சார். இப்போ என்னெல்லாம் போய் இப்போ ஜென்ரலாக கீரை விற்பாங்க பார்த்தீங்களா, கீரை ஜென்ரலாக சொல்கிறேன், இது எல்லாருக்குமே பொருந்தாது, ஒரு சிலர் மட்டும். கீரை விற்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் போய் கீரை அதிகமாக வாங்காதீங்க. பிகாஸ் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் கீரை வாங்க தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா, கீரை வாங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் நைட் டைமில் போய் நீங்கள் கீரை வாங்கினீங்க அப்படின்னா, கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பார்த்தா அந்த கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது, அழுகி போன கீரையாக இருக்கும். நம்மளுக்கு ஒழுங்காக தெரியாது. ஸோ ஃப்ரெஷ்ஷு கீரை அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ மற்ற காய்கறியாவது ஓட்டர் இருந்தால் நம்ம வந்து ஃப்ரெஷ் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். பட் கீரை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய ஏமாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏமாற்றினாங்க ஒரு சிலர் தான், இந்த மாதிரி ஒரு சிலர் ஏமாற்றுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த கேவியட் டெம்ப்டர் என்ன சொல்கிறது, பையர் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. பையர் வந்து பொருள் வந்து டிஃபெக்டிவாக வாங்கிட்டு போனால் அது பையர் தான் குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் என்ன சொல்லணும்னா, கரெக்டாக நம்ம ரஜினி சார் மாதிரி சொல்லணும்னா, ஏமாற்றப்படுறவன், அதாவது ஏமாளி வந்து ஓகே அவன் வந்து முட்டாள்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் ஏமாத்தினவனுக்கும் தண்டனை கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த கேவியட் டெம்ப்டர் அப்படிங்கிற அதுலேருந்து மாறுபட்டு அகெயின்ஸ்டாக நிற்கிறது. அதாவது கேவியட் டெம்ப்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, லெட் த பையர் பி அவேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஆனால் இந்த மாதிரி கேசஸில், இந்த மாதிரி எக்ஸப்ஷன்
எக்ஸெப்ஷன்ஸ், இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸில் வந்து பையர் வந்து அவேராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸில் வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா, ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, கேவியட் டெம்ப்டரில் அதாவது வந்து கூட்ஸை வந்து உங்ககிட்ட ஏமாற்றி விற்றுட்டாங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் போய் வாதாடலாம். நீங்கள் கோர்ட்டில் போய் வாதாடி ஒரு பையராக நீங்கள் கோர்ட்டில் போய் வாதாடி செல்லருக்கு தண்டனையும் கொடுத்துட்டு நீங்கள் காசும் வந்து எடுத்துக்கலாம். அதாவது காசு வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இண்டெம்னிஃபை பண்ணிக்கலாம், லா படி சொல்லணும்னா இண்டெம்னிஃபிகேஷன். ஸோ இண்டெம்னிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆஸ் அ பையராக நான் வந்து போய் இந்த மாதிரி நல்ல கீரை கொடுங்க, நான் வந்து நாளைக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி அன்றாடம் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளை பார்த்துக்கலாம். நல்ல கீரையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் இது நான் சொல்கிற எக்ஸாம்பிள். புக்கில் இல்லை இன்டர்நெட்டில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருங்கன்னு நான் சொல்கிறேன். நல்ல கீரையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்குறேன். அப்போது கேட்குறப்போ வந்து நான் என்ன சொன்னேன், நல்ல கீரையாக கொடுங்க, நான் நாளைக்கு சமைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பர்பஸை நான் சொல்லிட்டேன். நான் வந்து எதுக்கு கீரை வாங்குகிறேன், நாளைக்கு சமைக்கிறதுக்கு தான் கீரை வாங்குகிறேன், எனக்கு நல்ல கீரையாக கொடுங்க. அப்போனா எனக்கு கீரை வாங்க தெரியாது, அதான் அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நான் என் செல்லர்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் செல்லருக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து என்கிட்ட இருக்குது. நான் நம்பிட்டேன், செல்லர் வந்து நம்பிட்டேன். செல்லர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து என்னென்ன வேணும், எனக்கு வந்து எவ்வளோ கீரை வேணும், நான் எதுக்கு கீரை வாங்குகிறேன் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், கடையில் நம்ம போய் பார்த்துருப்போம், எனக்கு இதெல்லாம் வேணும், எதுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம், அவங்களே ஐடியா கொடுப்பாங்க. ஸோ செல்லர் வந்து பெஸ்ட்டாக தான் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி செல்லரை நம்பி நம்ம வந்து இந்த கூட்ஸை நம்ம வந்து வாங்கின்னு போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து நான் வந்து செல்லர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து எதுக்கு கீரை வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே செல்லர்கிட்ட நான் வந்து இதுக்கு அவங்க நல்லதாக எடுத்து கொடுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, நல்லதாகவும் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே சொன்னதுனால இந்த இடத்துல எனக்கு வந்து ஆஸ் அ பையராக, நான் தான் இடத்துல பையரு, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுறது. ஸோ செக்ஷன் 16 அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து என்னை வந்து காப்பாற்றும். ஏன்னா நான் வந்து பர்பஸையும் நான் சொல்லிட்டேன். பர்பஸ்னால் எதுக்காக நான் கீரை வாங்குகிறேன், என்னுடைய நான் வந்து செல்லர்கிட்ட இந்த மாதிரி செல்லருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல கீரையாக கொடுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கெட்டுப்போன கீரையை கொடுத்தாங்கன்னா, யார் கெட்டுப்போன கீரை கொடுத்தாங்களோ அவங்க மேலே என்னால் கேஸ் போட்டு ஜெயிக்க முடியும். ஸோ இது வந்து செக்ஷன் 16 வருது. இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே செக்ஷன் 16 தான் வருது. ஸோ என்னுடைய இது வந்து இன்டர்நெட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹார்ஸ் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ஸ் வாங்க போகிறீங்க, ஒரு குதிரை வாங்க போகிறீங்க அப்படின்னா, குதிரை ரேஸ் விட போகிறீங்க அப்படின்னா, குதிரை ரேஸுக்கு ஓடுற மாதிரி ஒரு குதிரையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம். ஆனால் அவன் ரேஸுக்கு ஓடுற மாதிரி குதிரையை கொடுக்காம பீச்சில் வந்து இந்த டூரிஸ்ட்லாம் சுற்றி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குதிரையை கொடுத்து விட்டான் அப்படின்னா அந்த செல்லர் மேலே தான் வந்து பிரச்சனை போகும். செல்லர் மேலே தான் வந்து செல்லருக்கு தான் தண்டனை கிடைக்கும். செக்ஷன் 16 ஆஃப் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 படி செல்லர் மேலே தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து முதல் பாயிண்ட், என்னுடைய பர்பஸ் அண்ட் செல்லருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுல, செல்லருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து செல்லர் மேலே தான் வந்து எல்லா ப்ராப்ளமுமே போய்விடும். இதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவதாக வந்து செல்லர் வந்து என்னை ஃப்ராட் பண்ணி ஏமாற்றினாங்க அப்படின்னா வந்து, அதாவது வந்து ஏதாவது ஃப்ராடு திலாலங்கடி வேலை பண்ணி என்னை ஏமாற்றினாங்கன்னா அப்போ செல்லர் மேலே தான் போய்விடும். மூணாவது விஷயம் வந்து செல்லர் வந்து ஒரு கூட்ஸை விற்கிறப்போ, ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்கிறப்போ அது மார்க்கெட்டில் வந்து அந்த மாதிரி தான் விற்கப்படுறதா, அதாவது மார்க்கெட்டுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணுறதா. வாட் இஸ் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்? இப்போ வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோனா இப்படி தான் ஓடணும், அந்த பிராண்டு ரேடியோனா அது வந்து இந்த மாதிரி தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தான் நீங்கள் வந்து ஒரு ரேடியோ வாங்குறீங்க, ரேடியோ எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ரேடியோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரேடியோ நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்ரீகாந்த் ரேடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த ஸ்ரீகாந்த் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடணும். ஜென்ரலாக வந்து ஸ்ரீகாந்த் ரேடியோ நல்லா தான் ஓடும். அது வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரேடியோ அப்படிங்கிறது நல்லா தான் ஓடணும், இவ்வளோ வருஷம் ஓடணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்னுடைய ரேடியோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செல்லர் வந்து செக் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸோ மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸை செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது வந்து மர்ச்சன்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மர்ச்சன்ட் வந்து இந்த ப்ராடக்டை இங்கே விற்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை இன்னொரு இடத்துல நல்லா விற்றாங்கன்னா எப்படி விற்பாங்களோ அதே மாதிரி தான் இவனும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் மர்ச்சன்டபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். அண்ட் இப்போ அடுத்தது வந்தீங்கன்னா இது வந்து இப்போ இதுவே வந்து இந்த கன்சம்ஷன் சாப்பாடு ஐட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஹோல்சம்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்சம்னஸ்னால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹோல்சம்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, சில இது கம்பெனி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போன ஜூஸ் கொடுப்பாங்க. பாட்டிலில் வந்து ஏதாவது ஒரு காக்ரோச் செத்து கிடக்கும். பாட்டில் ஜூஸில் வந்து ஏதாவது வந்து ஒரு ஃபேமஸ் கம்பெனி பாட்டில் ஜூஸில் வந்து டெட்ரா பேக்ஸில் வந்து ஏதாவது பாம்பு செத்து கிடக்கும், குட்டி பாம்பு செத்து கிடக்கும், இல்லைனா வந்து ஏதாவது வந்து ஒரு பெரிய காக்ரோச் செத்து கிடக்கும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய இன்செக்ட் செத்து கிடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பாட்டிலில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் குடித்தாலும் சரி இல்லை குடிக்கிறதுக்கு முன்னாடி சரி இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க சார், இது ஹெல்த்தியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபுட்டு ஹியூமன் கன்சப்ஷன் பொறுத்த வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும். அந்த பொருள் கெட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த செல்லர் மேலே நீங்கள் கேஸ் கொடுக்கலாம். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் கேவியர் டெம்ப்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட கொஷனுக்கு வரும். பிரவீன் அப்படிங்கிற வந்து ஒருத்தர் வந்து கொஷின் கேட்டிருந்தாரு. அந்த கொஷின் நம்ம இப்போ வரும். ஸோ அவர் என்ன கேட்டார்னா, அவர் கேட்ட கொஷின் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ லா அப்படிங்கிறது வந்து இப்போது இந்த கேவியர் டெம்ப்டர் வச்சு சொல்லணும்னா, இந்த கேவியர் டெம்ப்டர் அப்படி கொஷின் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு லெட் த பையர் பி அவேர் ஆர் லெட் த பையர் பிவேர், இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மர்ச்சன்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி வந்து ஹோல்சம்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உபரிமே ஃபெடி, பேரி பாசோ, மிட்டாட்டிஸ் மியூட்டாண்டஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு சில வார்த்தைகள் இம்பார்ட்டண்ட்டு. அந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் இல்லைன்னா அந்த இடத்துல வேறு எந்த வார்த்தை கேவியர் டெம்ப்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணணும். கேவியர் டெம்ப்டர்னா த பையர் பி அவேர் ஆர் லெட் த பையர் பிவேர். இதை தவிர்த்து நீங்கள் வந்து பையர்னு ஜாக்கிரதையாக இருக்கணும், பையர் ஷுட் ஆல்வேஸ் பி அவேர் அப்படின்னு நீங்கள் எழுதுறதை விட லெட் த பையர் பிவேர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் லெட் த பையர் பிவேர் அப்படிங்கிறத நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொட்டேஷன்லேயே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் உபரிமே ஃபிடி, கான்ட்ராக்ட் ஆஃப் குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க உபரிமே ஃபிடியை. ஸோ உபரிமே ஃபிடி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் கான்ட்ராக்ட் ஆஃப் குட் ஃபெய்த் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. உபரிமே ஃபிடின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ப்ராக்கெட்டில் வேணால் கான்ட்ராக்ட் ஆஃப் குட் ஃபெய்த்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். That's it for this video. ஸோ இதான் அந்த லா எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பாயிண்ட்ஸு. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா தான் வேணால் நிறைய வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ that's it for this video. Have a fantastic day. Stay home, stay safe. ஏதாவது நான் வீடியோ பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் peace out.